அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 20ஆம் தேதி மார்ச். நேத்து வந்து நமக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஈவன் தோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் டைமிங் கேன்ல வந்து நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் லைவ் மார்க்கெட்ல கூட இன்னைக்கு லைவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம யூடியூப்ல வந்து வந்திருந்தோம். லாஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக லைவ்ல வந்திருந்தோம். ஐ ஹோப் அந்த செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தேங்க. ரியலி குட். ஐ ஹோப் அதில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இந்த டைம் சைக்கிளினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்பர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல, இல்லை யூடியூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் அப்படிங்கிறது வந்து லைவ் நீங்கள் நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கும். நம்ம லாஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே லைவ் கனெக்ட் பண்ண கம்ப்ளீட்டான அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை பாருங்க. அதில் கிளியராக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரியான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபஷனலாக எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ், எந்த இடத்துல டார்கெட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்க. இப்போ மண்டேயுடைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம மார்னிங் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஏவந்தோ நம்ம லைவ்ல பார்த்திருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் க்ளோசிங்குமே நம்மளுடைய நம்பர்ஸ். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், நம்பர்ஸ் ஒன்லி ரூல் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் நீங்க ரொம்ப பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்பர்ஸ் ஒன்லி ரூல் த மார்க்கெட். ஓப்பன் மார்க்கெட்டும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் க்ளோசிங்குமே வந்து நம்ம நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் வந்து 23,114. நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 23,116. ரொம்பவே வந்து ஒரு 2 to 1.5 பாயிண்ட்ஸா வந்து டிஃபரன்ஸே தவிர்த்து ஒரு எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோடைய கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டில், 5 மினிட்ஸோடைய கேண்டில் மொமெண்டம் கேண்டில், இது எல்லாமே வந்திருந்தாங்க. இதுல எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணோம். அதையும் நீங்க பாருங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் லைவ் மார்க்கெட்ல நம்ம ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிருந்தோம். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய நம்பர்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் ஒரு டைம் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி நம்ம லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்க அதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். அகைன் வந்து சென்செக்ஸ் வந்து டாட் டு டாட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டா இருந்தாங்க. இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே சொல்ற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைல நீங்க மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்க அதிகப்படுத்த முடியும். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், லைவ் மார்க்கெட்டினுடைய லைவ் நம்ம போறோம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்குமே நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்ட் பண்ணினோம். அதனால தான் வந்து லைவ்லயுமே சொன்ன விஷயம் வந்து இது வரைக்கும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணும்பொழுது இது மாதிரி நம்ம லைவ்ல வரும், இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் நம்ம மார்க்கெட்டை பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு குயிக்காகவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம சுலபமாக போஸ்ட் பண்ண முடியும். பட் அது உங்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை நீங்க வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் மட்டுமே அது உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அதன்படி நீங்க ஒரு ட்ரேடை வந்து உங்களால எடுக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் என்ன, சென்செக்னுடைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் டைமிங் கேண்டிலுமே நம்ம போஸ்ட் பண்ணோம். அண்ட் மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸ்ல எப்போ வராங்க அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே பிஃபோர் 9:30 or 10 o'clock உள்ளாகவே நமக்கு அப் சைட்ல ஒரு நல்ல ஒரு ரேலி மோர் தென் 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. டவுன் சைட்லயுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், 2 என்ட்ரிஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நோ மோர் ஓவர் ட்ரேட். இந்த 5 நாட்கள்ல லைவ் செக்ஷன்ல நம்ம கிளியராக சொன்ன விஷயம் வந்து ஓவர் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ டிசிப்ளின் ஒன்.
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா இன்னும் லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் எப்பொழுதுமே டிசிப்ளின் ட்ரேடருக்கு மட்டுமே வந்து அன்பிலீவபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. எவ்ரிடே மார்க்கெட் அப்படிங்கிறது பாசிபிள், எவ்ரிடே என்ட்ரி அப்படிங்கிறதும் பாசிபிள். ஸோ இன்னைக்கு மட்டுமே மார்க்கெட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி நம்மளுடைய செட்டப் படி வந்தால் மட்டுமே ட்ரேட், இல்லை அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் வந்து ஆக்குரசிக்கும் டிசிப்ளினுக்குமான ஒரு ஸ்கிரீன்ஷாட். மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்றது கிடையாது. பட் இதை நம்ம ஷேர் பண்றதுக்கான ரீசன் வந்து எந்த அளவுக்கு டிசிப்ளினான ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஸ்கிரீன்ஷாட். ஸோ இதையும் நீங்க பாருங்க. அண்ட் நேத்துடைய மெம்பர்ஸ் குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்டிங் 200 to 250, பேங்க் நிஃப்டி வந்து 700 to 720, பட் ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஹிட். நிஃப்டியுமே நமக்கு மோர் தேன் 250 வரைக்குமே போயிருந்தாங்க. ஸோ சூப்பரா மோர் தேன் 300 வரைக்குமே போயிருந்தாங்க. ஸோ அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆக்சுவல் இதையும் நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய யூடியூப்லயும் சரி நம்ம போஸ்ட் பண்றோம். ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க இப்படியே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது எல்லாமே வந்து 20ஆம் தேதி மார்ச் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். 16ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாட்களுமே ரொம்ப முக்கியம். அதிலும் இந்த 20ஆம் தேதி வந்து ரொம்ப 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 முக்கியமான டேட். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற விஷயம் வந்து 20ஆம் தேதியுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ, டே க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மினிமம் நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ், மினிமம் நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து பாசிபிள். இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ எப்படி மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இது இன்ட்ராடேலயே கொடுப்பாங்களா, வித்தின் ஒன் டேலயே அப்படின்னா கிடையாது. நெக்ஸ்ட் டைமிங் கேண்டில் வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஹை அண்ட் லோ வந்து இந்த டேயுடைய 20ஆம் தேதி மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்க. விச் சைட் இட் பிரேக்ஸ் நமக்கு மினிமம் 500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நோ நாம இருப்பது ஒரு பேர் சென்டிமெண்ட்ல தான் இருக்குமே தவிர்த்து ஒரு பை சென்டிமெண்ட் கிடையாது. நம்மளுடைய லைவ் செக்ஷன்லயே சொல்லியிருந்தோம், ஒரு டீப் அவுட் ஆஃப் தி மணில இருக்கிற ஒரு 50 to 100ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கூட நீங்க வாங்கலாமே தவிர்த்து, ஸோ இந்தி மணி இல்ல இந்தி மணி இல்ல அட்தி மணில எடுக்கும் பொழுது மேபி நியூஸ் பேஸ்டாக நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அந்த லாஸ் அப்படிங்கறது நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு 50 to 100ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க எடுக்கும்போது ஒரு சேஃபான ட்ரேட் அப்படிங்கறத உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஈவன் எவ்ரிடே லைவ் மார்க்கெட்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அவைலபிள். அதை நம்ம எடுத்தால் மட்டும் போதும், அதை ஒபே பண்ணா மட்டும் போதும். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி மார்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். இதுவுமே வந்து ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில். எப்பொழுதுமே பிஃபோராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும், டோஜி கேண்டில் வார் டெய்லி வீக்லி 1 ஹவர்லாம் வராங்க அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். ரீசன் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இரண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பிளேஸ். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மொமெண்டம் வில் பி பிக். ஸோ 20ஆம் தேதியினுடைய ஹைண்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி மூவ் ஆகுறதோ அதை பொறுத்து நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் வீக்லியில கூட நமக்கு இது மாதிரி நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டோஜி கேண்டில் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கினுடைய லோ வந்து நமக்கு 23,112. பட் இன்னைக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது ஸ்லைட்லி 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். நீங்க நம்ம டூல் படி பார்க்கும் பொழுது வீக்லி சார்ட் வந்து நம்ம இதே சொல்லியிருந்தோம் இல்லையா, வீக்லி சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ், இதனுடைய லோ வந்து நமக்கு 23,112 மார்க்கெட் வந்து க்ளோஸா இருக்கிறது 23,114. ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஈவன் தோ இது ஆல்மோஸ்ட் வந்து லோ அப்படின்னே சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் வீக்கும் இந்த 23,112க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுதும் இன்னையுடைய கேண்டிலுடைய லோல க்ளோஸ் ஆகும் பொழுதும் பாசிபிள் நமக்கு இன்னுமே டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி படியும் நம்ம லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஹை அண்ட் லோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ்ட் பிலோ. ஸோ இட் ஷோஸ் அகைன் நம்ம டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வீக்லி சார்ட்ல பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி வந்து ஸ்லைட்லி நமக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால பார்க்கலாம். பட் ஈவன் தோ இது ஒரு பியர் சென்டிமெண்ட் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியுமே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோசிங் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியுமே நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா
இது நிஃப்டியினுடைய நம்பர். ஸோ ஒரு நம்பர்ஸும் நம்ம சொன்னபடி இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் மறுபடியும் நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவலான இந்த 22,955 அண்ட் 22,774 இது எல்லாமே நமக்கு கமிங் டேஸ்ல லோ கட் ஆகும் பொழுது பாசிபிள் இல்ல ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாசிபிள். ஆஸ் ஆஃப் நோ தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் சைடு. ரொம்ப நாட்களாகவே நமக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட். ஈவன் நமக்கு வந்து இந்த ட்ரிபிள் டாப் எல்லாமே நல்லாவே ஒரு சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிபிள் டாப்ல இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அகைன் நான் சொல்ற விஷயம் வந்து இந்த டபுள் டாப் ட்ரிபிள் டாப் வந்து டெய்லி வீக்ல வராங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இது ரொம்ப 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 ஒரு வேலிடான ஒரு செட்டப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கும் பொழுதும் மென்ஷன் பண்ணினோம். இந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கும் பொழுதும் ஒன்ஸ் வந்து இந்த பிரேக் ஆகும் பொழுது ஃபால் வில் பி லைக் திஸ். ஒரு பொறுமையாக போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இமீடியட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். எப்போ வந்து மல்டிபிள் டைம் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் மொமெண்டம் வில் பி லைக் திஸ். அண்ட் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறதுமே இது மாதிரியாக நமக்கு கொடுப்பதற்கான பாசிபிள் இருக்கு. ஈவன் லாஸ்ட் 1, 2 and 3 டைம்ஸை விட இப்போ நமக்கு ஃபால் அப்படிங்கிறது பிக் இல்லையா? ஸோ லெட்ஸ் சி. அண்ட் க்ரூட் ஆயில் இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. பட் நம்ம நேத்து பார்த்தபடி நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து அந்த 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கல. பட் ஈவன் தோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னையுடைய ஹை அண்ட் லோ நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ஹைல இருந்து லோ நமக்கு 1000 பாயிண்ட்ஸ். பட் ஸ்டில் இது பெண்டிங். பார்க்கலாம் கமிங் 2 டேஸ்ல வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே அண்ட் டியூஸ்டே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மொமெண்டம். பட் அகைன் சொல்ற விஷயம் இந்த மொமெண்டம் வந்து ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் படி பார்த்தோம். நம்பர்ஸுமே வந்து இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். இதையும் நீங்க நோட் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். வீக்லி சார்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திருந்தோம். இது டெய்லி சார்ட் படியும் நமக்கு இந்த லெவல்ஸ் 16th லோ வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் 20ஆம் தேதியுடைய லோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து நிஃப்டியில வந்து நம்ம சொல்றோமோ அதே மாதிரியே வந்து மினிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 20ஆம் தேதி ஹை நமக்கு கட் ஆகும் பொழுது பேங்க் நிஃப்டிக்குமே பாசிபிள். ஸோ 20ஆம் தேதியினுடைய ஹை அண்ட் லோ தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க ஃபார் டவுன் சைட் அப்படின்னா பாசிபிள் நமக்கு ஒரு மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நிஃப்டியில மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மண்டேவே கொடுப்பாங்களா டியூஸ்டேவே கொடுப்பாங்களா அப்படி கிடையாது. அடுத்த டைமிங் கேண்டில் வரைக்குமே இதனுடைய வேலிடிட்டி இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் வந்து நமக்கு மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது பியர் சென்டிமெண்ட். ஈவன் தோ இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலையும் நமக்கு உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே கமிங் டேஸ்ல வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இல்ல இந்த ஹை கட் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே பாசிபிள். பார்க்கலாம் எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் நம்ம சொன்னபடி நேத்தே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து 200-240 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டில் கிவன். பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஈவன் தோ நமக்கு அப்சைட்ல கணக்கு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் ஸ்டில் பெண்டிங். பார்க்கலாம் அது மண்டே டியூஸ்டே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய மண்டே இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 23rd மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 23rd மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 23rd மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ். டூல் பேஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் படி உங்களுக்கு புல் பேக் வரும்பொழுது மட்டுமே நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 23rd மார்ச் ஆட்டோ மெட்டல் எஃப்எம்சிஜி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதுலயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம இனிஷியேட் பண்றது அப்படிங்கறத இந்த மண்டே டு ஃப்ரைடே இன்னையுடைய லைவ் செக்ஷன்ல கூட நம்ம ரொம்ப 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 கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் ஈவன் இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே நமக்கு சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இந்த லைவ்ல வந்து ஐ ஹோப் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். இந்த டைமிங் கேண்டில் பத்தின வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நமக்கு ஸ்கிரீன்ஷாட்டுமே சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது யூடியூப்ல இருக்கு. அதுலயும் போயிட்டு நீங்க பாருங்க. மல்டிபிள் டைம் நீங்க அதை பாருங்க. எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றோம், எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு அப்புறமாக நம்ம லைவ்ல வரோம் அப்படின்னா நம்ம யூடியூப்ல சரி நம்ம டெலிகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்க
யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் யூடியூப்ல வந்து ஜாயின் பட்டன் ஃபார் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சம்திங் வில் ப்ரொவைட் ஃபார் கமிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாம். அதுவுமே வந்து ஜாயின் பட்டன் ஃபார் ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன் பண்ணியிருந்த எல்லா மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப 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 நன்றி. அண்ட் மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.